உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குறுத்தி. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குறுத்தி. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே விரோதிகளால் உருவாக்கப்படுகிற விரோதத்தின் ஆயுதங்கள் பிரியமானவர்களே அநேகம் உண்டு. எதிராளிகள் மற்றவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் வித்தியாசப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தை ஆயுதங்களை விட மனுக்குலத்தை அழிக்கிறதற்கு மனிதர்கள் உபயோகப்படுத்துகிறதான மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று நாம் கவனிக்கும் பொழுது நாவு. இந்த நாவானது பயங்கரமான பிரியமானவர்களே ஒரு கொடிய ஆயுதமாய் ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் உருவாக்கப்படாதுன்னு சொல்லல, உருவாக்கப்படும். ஆனா முடிவை சொல்லும்போது சொல்றார் அது வாய்க்காமலே போகும். ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாரு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ. இந்த உலகத்துல நமக்கு விரோதமாய் நம்மளை குறித்து தவறாய் சொல்லி குற்றப்படுத்துகிற பொய் சாட்சியை சொல்லுகிற ஒவ்வொருவரையும் என்னை பத்தி இப்படி சொல்றாங்கன்னு சொல்றதுக்காக நம்ம இல்லை, அந்த நாவை நான் குற்றப்படுத்துகிறேன், என்னை குற்றப்படுத்துகிற நாவை நான் குற்றப்படுத்துகிறேன் என்று அலுவலகமோ இல்லமோ அல்லது எந்த இடத்துல நம்மை குற்றப்படுத்தும்படியாய் சத்துரு நாவை உபயோகப்படுத்துகிறானோ அந்த இடத்துல குற்றப்படுத்தும்படியான நாவை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறபடியாலே இது கர்த்தராலே நமக்கு உண்டாயிருக்கிற நீதி. உங்களை குற்றப்படுத்துகிற நாவை உங்களுக்கு கிடைத்திருக்கிற உரிமையை பயன்படுத்தி நீங்க குற்றப்படும்படி செய்வீங்க. பிரியமலை, இது கர்த்தரால் உங்களுக்கு உண்டான நீதி. பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, எங்களுக்கு விரோதமாய் சத்ருவுடைய ஆயுதங்கள் எங்களுக்கு தெரியாது, மந்திரவாத உலகத்தின் ஆயுதங்கள் எங்களுக்கு தெரியாது, சாத்தானுடைய உலகத்தின் ஆயுதம் எங்களுக்கு தெரியாது, வியாதிகளின் ஆயுதங்களை குறித்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவைகள் எல்லாம் வாய்க்காமலே போகும்னு சொன்னீங்க. அதே போல் எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு முன் பேசினால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பின் பேசுகிற நாவுகளை குறித்து எங்களுக்கு தெரியாது. ஆயினும் எந்த நாவே ஆண்டவர் பிள்ளைகளை குற்றப்படுத்தியிருக்குமேனால் ஆண்டவர் அந்த நாவை நாங்கள் குற்றப்படுத்துகிறோம். தேவ நீதியை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த நாளில் கூட நிலைநிறுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தே.
God bless you, church. Let this day be a blessed day. Amen.